வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளோடு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல். சுகாதார நிபுணர்கள் சங்கத்தால் இன்று நடத்தப்படும் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. பட்டதாரிகள் ஆட்சேர்ப்பு செய்ய முடியாததற்கான முக்கிய காரணமாக உயர்நீதிமன்ற வழக்கு இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டு. முன்னாள் விவசாய அமைச்சர் SM சந்திரசேன கமநல சேவை மத்திய நிலையத்தின் குழு சபைகளின் மூலம் பெற்ற 12,75,000 ரூபாய் தொகைக்கு இதுவரை வட்டி செலுத்தவில்லை என்று அறிவிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். இலங்கை ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாக சர்வதேச அங்கீகாரம் பெற்றுள்ளதால் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலில் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்தார். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். 2024ஆம் ஆண்டுக்கான புதிய இலக்காக 3 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. கலந்துரையாடலில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், சுற்றுலா பிரதி அமைச்சர் கலாநிதி ருவான் ரணசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ருஷான் கமகே, சுற்றுலா அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜா, சுற்றுலா அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய முடியாததற்கான முக்கிய காரணமாக உயர்நீதிமன்ற வழக்கு இருப்பதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பட்டதாரிகள் தொடர்பாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இது தொடர்பாக விளக்கிய அவர், தற்போது 10,000க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலும் வெற்றிடங்களை நிரப்பும் பணியில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர்கள் பொறுப்புடன் மற்றும் சரியான தகவல்களை வழங்க வேண்டும். ஆசிரியர் பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதில் இருக்கும் தடையின் முதன்மை காரணம் உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்காகும். கல்வித்துறையில் 25,000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வழக்கின் காரணமாக ஆட்சேர்ப்பு செய்ய முடியவில்லை. அமைச்சரவையின் தீர்மானங்கள் மூலம் மட்டுமே ஆட்சேர்ப்பு மேற்கொள்ள முடியும். அடுத்த வழக்கு விசாரணை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடைபெறும். சட்டம் அதிபர் வழக்கின் விவரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார். மேலும் உயர்நீதிமன்ற தீர்மானத்திற்கு ஏற்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதே நேரம் அதிகாரப்பூர்வமாக இந்த பாடத்துறைக்கு, இந்த பாடசாலைக்கு வெற்றிடங்கள் உள்ளன என்பதை மதிப்பீடு செய்து முறையாகவே ஆட்சேர்ப்பு செய்யப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நியாயமான அடிப்படை சம்பள உயர்வு வழங்கப்பட்டிருந்தாலும் சுகாதார நிபுணர்கள் சங்கத்தால் இன்று நடத்தப்படும் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என்று சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இந்த கருத்தை தெரிவித்த அவர், வேலைநிறுத்தம் நோயாளிகளின் உயிரை பணயமாக வைத்து நடத்தப்படும் போராட்டமாகும் என்றும் இது முற்றிலும் நியாயமற்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அவர் தொடர்ந்தும் தெரிவித்த போது, வேலைநிறுத்தத்தில் இணையாமல் பணியாற்றும் அனைத்து சுகாதார நிபுணர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுகாதார தொழில்நுட்ப நிபுணர்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சனைகளை பற்றி விவாதிக்க இந்த நேரத்திலும் அரசாங்கம் தயார் எனவும் ஜனாதிபதி தலைமையிலான நிர்வாகம் அதற்கான நேரத்தை வழங்கும் என்றும் தெரிவித்தார். அதேவேளை வரவு செலவு திட்டத்தினால் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசாங்க துணை மருத்துவ நிபுணர்கள் சங்கம் இன்று காலை 7 மணி முதல் 24 மணி நேர வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் விவசாய அமைச்சர் SM சந்திரசேன 2001ஆம் ஆண்டில் கமநல சேவை மத்திய நிலையத்தின் குழு சபைகள் மூலம் பெற்ற 12,75,000 ரூபாய் தொகைக்கு இதுவரை வட்டி செலுத்தப்படவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார நவரத்ன தெரிவித்தார். விவசாய மற்றும் கால்நடைத்துறை அமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது விவசாயிகளிடம் வழங்கப்படும் கடன் குறுகிய காலத்திற்குள் வசூலிக்கப்படும் நிலையில் முன்னாள் அமைச்சரின் கடந்த 24 ஆண்டுகளாக செலுத்தப்படாதது சுட்டிக்காட்டப்பட்டது. அதன் அடிப்படையில் இதுவரையில் 19,75,233 ரூபாய் வட்டி தொகை இன்னமும் வசூலிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். இந்த தொகை எப்போது வசூலிக்கப்படும் என்று விவசாய மற்றும் கால்நடைத்துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்னவிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன, மொத்த தொகையை செலுத்துமாறு முன்னாள் அமைச்சருக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த தொகை நிச்சயமாக அறவிடப்படும் எனவும் தெரிவித்தார். இதேவேளை அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரமானியம் உர விவசாயிகளுக்கு
பகிராமல் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 155 விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட உரமானியம் மொத்தமாக 29,34,310 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த மோசடியில் தொடர்புடையதாக ஒரு பெண் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறித்த விவசாயிகளின் உரமானியத்திற்கான நிதி காணாமல் போனமை தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் பிரதியமைச்சர் நாமல் கருணாரத்ன உறுதிப்படுத்தினார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான லுகான் ரத்வத் மீண்டும் அரசியலுக்கு திரும்ப உள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்று கன்றியில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பில் அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். சமீப ஆண்டுகளில் இலங்கை அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்ட லுகான் ரத்வத் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அமைதியாக இருந்த போதும் தற்போது மீண்டும் செறிவாக அரசியலில் ஈடுபட்டுள்ளார். லுகான் ரத்வத் உடலதனவின் 10 கொலை வழக்கில் இருந்து அனுராதபுரம் சிறைச்சாலைக்குள் திடீர் பிரவேசம், அண்மைய வாகன மோசடி சம்பவம் வரை பல விவாதத்துக்குரிய விடயங்களில் நிலை பெற்ற ஒரு அரசியல் கைதியாக இருந்தார். கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அரசியலிலிருந்து ஓரமாக இருந்த அவர் தற்போது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவுக்கு எதிரான ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பான உத்தரவு மே மாதம் 5ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான சமர்ப்பிப்புகளை அனைத்து தரப்பினரும் சமர்ப்பிக்க ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து சட்டமா அதிபரும் பிரதிவாதிகளும் முன்வைத்து ஆரம்ப ஆட்சேபனைகள் தொடர்பான இறுதி உத்தரவை மே 5ஆம் தேதி அறிவிக்க நீதிமன்ற அமர்வு முடிவு செய்துள்ளது. இந்த வழக்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தர் ரேணுகா பெரேரா தாக்கல் செய்திருந்தார். தனது மனுவில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றுவதோடு ஜனாதிபதியின் தலைமை பணியாளராகவும் செயல்படுவதை சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் தலைமை பணியாளர் என்பது ஒரு அரச பதவி என்பதால் அதே நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிப்பது அரசியல் அமைப்புக்கு முரணானது என அவர் வாதிட்டுள்ளார். எனவே ஆனந்த் விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தகுதியற்றவர் என்று அறிவித்து அவரது பதவியை செல்லாது என்று கூறும் உத்தரவை பிறப்பிக்குமாறு அவர் கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரச நிதியை பயன்படுத்தி லண்டனுக்கு விஜயம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை அவரது அலுவலகம் முற்றாக நிராகரித்துள்ளது. விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் இது முற்றிலும் தவறான தகவலாக இருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அதில் 2023ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கே 3 முறை லண்டனுக்கு பயணம் செய்தது உண்மை. ஆனால் அவை அரச நிதியில் மேற்கொள்ளப்பட்டவை அல்ல. முதலாவது பயணம் மே 9, 2023இல் 3ஆம் சார்லஸ் மன்னரின் முடிசூட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காகவும், இரண்டாவது பயணம் பாரிஸ் மாநாட்டில் கலந்து கொண்டு சர்வதேச ஜனநாயக ஒன்றியத்தின் 40வது ஆண்டு விழாவுக்காகவும் அமைந்திருந்தது. மூன்றாவது பயணம் ஹவானா உச்சி மாநாட்டில் ஐநா பொது சபை கூட்டத்திலும் கலந்து கொண்ட பிறகு லண்டனுக்கு சென்றது. முன்னாள் முதல் பெண்மணி மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு பேராசிரியர் பட்டம் வழங்கும் விழாவில் ரணில் விக்ரமசிங்கே அழைக்கப்பட்டார். அவர் அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளிலும் பங்கேற்றார். அரச நிதியில் தனிப்பட்ட பயணங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. பயணங்கள் நாட்டின் ராஜதந்திர தேவைகளுக்காக இருந்தது, தனிப்பட்ட பயணங்களாக இல்லை. அரச நிதியில் பெரும் தொகை செலவிடப்பட்டதாக கூறுவது தவறானது. இந்த விடயத்தில் தற்போதைய அரசாங்கத்திற்கு சர்வதேச ராஜதந்திர பயணங்களை பற்றிய சரியான புரிதல் இல்லை என்பது தெளிவாகிறது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவின் உறுப்பினரான கணேமுல சஞ்சீவ என்று அறியப்படும் சஞ்சீவகுமார சமரரத்ன கொலையுடன் தொடர்புடைய ஒரு சிறைச்சாலை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். கொலை நடந்த நாளில் சஞ்சீவவை பூசா சிறையில் இருந்து நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு பொறுப்பாக இருந்த குழுவில் குறித்த அதிகாரியும் இருந்துள்ள நிலையில் குறித்த சிறைச்சாலை அதிகாரி கொலைக்கு உதவியதன் மூலம் உடந்தையாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சந்தேக நபர் 48 வயதுடைய கனவத அக்னிமன பகுதியை சேர்ந்தவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளதுடன் பொறுப்பேற்ற செயல்பாடு மற்றும் கொலையை தடுக்க தவறியதன் மூலம் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட பின்னர் மார்ச் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு மார்ச் 21ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் குற்றப்புலனாய்வுத்துறை இணைந்து சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்துள்ள அதே நேரம் இந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கும் முக்கிய சூத்திரதாரிகளை கண்டறிய விசாரணைகள் தொடர்ந்து வருகின்றன. சிறை அதிகாரிகளின் பொறுப்பிலிருந்து விலைகள் தொடர்பான கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதுடன் மேலும் பல சிறை அதிகாரிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இந்த நிலையில் கணேமுல சஞ்சீவ கொலை தொடர்பாக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு மூளையாக இருந்த குழுவை கண்டறிய அதிகாரிகள் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.